இந்த நிலை இருக்கக்கூடாது. ரமலானிலே பெறக்கூடிய பயிற்சி ஷவ்வாலில் இருக்கணும், துல்காவதாவில் இருக்கணும், துல் ஹஜ்ஜில் இருக்கணும், அடுத்த ரமலான் வரைக்கும் அது இருக்கணும். இப்படியாக தொடர்ந்தேர்ச்சியாக அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். அப்படி அந்த இபாதத் அமையும் போதுதான் அல்லாஹ்வினால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இபாதத்துக்கள் இஹ்லாஸ், முதாபஅத்துர் ரசூல் என்ற 2 நிபந்தனைகளையும் எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் செய்யணும். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நடுநிலையான இபாதத்துக்களாக இருக்கணும். அளவு மீறி செஞ்சு போட்டு பிறகு விடக்கூடிய நிலையில போய்விடக்கூடாது. அந்த இபாதத்துக்கள் தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். அதே போல இபாதத் என்ற பெயரிலே நாம் ஒரு சில இபாதத்துக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஏனையவற்றை புறக்கணிக்கக்கூடிய நிலையோ அல்லது உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டுவிடுவதோ இபாதத் ஆக மாட்டாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை ஒழுங்கான முறையில் சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.